ஹேஸ், ஹேட். இந்த 3யும் நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற யூசேஜ் தான் நம்ம இன்னைக்கு கான்செப்ட்ல பார்க்க போறோம். லெட்ஸ் வி ஸ்டார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹேவ், ஹேஸ், ஹேட் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு, அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த ஹேவ், ஹேஸ், ஹேட். இந்த ஹேவ் வந்து பாத்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே பக்கத்துல யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் வந்து ஹி, ஷி, இட் பக்கத்துல யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ரொனவுனுக்கும் பக்கத்துல யூஸ் பண்ணலாம். ஓகே, so let's see some examples, then you can get the concepts. I have a notebook. என்கிட்ட ஒரு நோட்புக் இருக்கு. You have a car. உன்கிட்ட ஒரு கார் இருக்கு. We have an idea. எங்க கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. They have 2 bags. அவங்க கிட்ட 2 பேக் இருக்கு. He has a bike. அவன் கிட்ட ஒரு பைக் இருக்கு. She has a job. அவகிட்ட ஒரு வேலை இருக்கு. It has 4 legs. அதுக்கு 4 கால் இருக்கு. This has a good smell. இதுல ஒரு நல்ல வாசனை இருக்கு. That has a big screen. அதுக்கு ஒரு பெரிய திரை இருக்கு. I had a fever last week. எனக்கு போன வாரம் காய்ச்சலா இருந்துச்சு. You had a car. உன்கிட்ட கார் இருந்துச்சு. We had fun yesterday. நேத்து நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். They had a big house. அவங்க கிட்ட ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. He had a problem. அவனுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. She had a new bag. அவகிட்ட ஒரு புது பேக் இருந்துச்சு. It had a tail. அதுக்கு வால் இருந்துச்சு. This had a mistake. இதுல ஒரு தவறு இருந்துச்சு. That had a strange sound. அதுல ஒரு விசித்திரமான சத்தம் இருந்துச்சு. சோ இவ்வளவுதாங்க have, has, had and usage. அண்ட் இதே மாதிரி நீங்க உங்களோட எவ்ரிடே vocabs அண்ட் எவ்ரிடே கான்செப்ட்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணிக்க நினைக்கிறீங்களா? Then don't forget to follow English to English for your better improvement. Thank you.